எல்லோருக்கும் வணக்கம். திருச்செந்தூர். திருச்செந்தூர்னு சொன்ன உடனே உங்களில் பல பேருக்கும் ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற முருகன், கம்பீரமான ராஜகோபுரம், ஆர்ப்பரிக்கும் கடல், அமைதியான வள்ளி குகை, கடல் பக்கத்திலே இருந்து இங்கே மட்டும் எப்படா நல்ல தண்ணி கிடைக்குன்னு நினைக்க வைக்கிற நாளி கிணறு, எப்பவும் திருநீர் பூசிட்டு இருக்கிற யானை, எங்கே பார்த்தாலும் மயில், இப்படி பல பேருக்கு பல ஞாபகங்கள் இருக்கும். எனக்கு திருச்செந்தூர் அப்படின்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட போகும்போது அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான விளையாட்டு பொருட்கள் வச்சிருக்கிற கடை தாங்க ஞாபகத்துக்கு வரும். அந்த கடையில் அழுத அடம் பிடிச்சி அம்மா கிட்ட என்னோட ஃபேவரட்டான ஒரு கன்னை வாங்கிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது ரொம்ப பெருசு. அப்படி அடிக்கடி திருச்செந்தூர் போய் வாங்கும்போது ஒரு பொருள் கவனிச்சிருக்கேன். அந்த கடையில் எல்லா கடையிலையுமே ஒரு 5-6 பீஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அது என்னன்னு கடைக்கார்ட்ட கேட்கும்போது கலைடாஸ்கோப் தம்பி அப்படின்னு சொன்னார். அதை எடுத்து சுற்றி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உள்ள ஒவ்வொரு தடவை திருக்கும் போதும் ஒவ்வொரு ஆர்ட் மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. அப்போது அதோட விலை 2 ரூபா தான். சரின்னு அதையும் அம்மா கிட்ட அடம் பிடிச்சி வாங்கியாச்சு. வாங்கி ஊரில் வந்து ஒரு வாரமாக அதை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்க எனக்குள்ள பயங்கர ஆசை. எப்படி இதுக்குள்ளே இவ்வளோ தூரம் டிசைன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆர்வம் தாங்காமல் உடச்சி பார்த்தாச்சுன்னா உள்ள வெறும் கண்ணாடி துண்டு தாங்க, 4 கண்ணாடி துண்டு டிசைன் உள்ளதாங்க இருந்தது. உங்களுக்கு திருச்செந்தூர்னு ஒன்று என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயங்க, அந்த கலைடாஸ்கோப் உடைச்சதுக்காக அம்மா கிட்ட வாங்கின அடி இப்போவும் ஞாபகம் இருக்குது.